செய்தி. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடரும் இழுபறி நீடித்து வருகிறது. ராஜ்யசபா சீட் கேட்டு உறுதியாக நிற்கிறது தேமுதிக என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா பதவி வழங்க முடியாது என அதிமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தேமுதிகவின் கோரிக்கை என்ன? அதிமுக அவர்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? இந்த இழுபறிக்கான காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி அங்கம் வகித்த பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த பாமக மற்றும் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்பது ஏற்பட்டிருந்த ஒரு சூழல்ல தேமுதிக அடுத்த கட்டமாக என்ன நகர்வை எடுக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்தது. குறிப்பா தேமுதிகவை பொறுத்த மட்டில் அண்மையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் 14 தொகுதிகள் வரையும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் என தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கட்சி தலைமையின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட போது மாவட்ட செயலாளரின் கருத்து மட்டுமே 14 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாகவும் கட்சியின் தலைமை அவ்வாறாக முடிவு செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இரண்டு கட்சிகள் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளிடமே தேமுதிக தலைமை பேச்சுவார்த்தையில் நடத்தியதாக தகவல்கள் என்பது வெளியாகிறது. குறிப்பா ராஜ்யசபா சீட் என்பது வழங்க வேண்டும் என்பது தேமுதிகவுடைய நிபந்தனையாக இருந்து வந்தது. இந்த நிலைதான் கூட்டணி உடன்படிக்கை ஏற்படும் போது அந்த உடன்படிக்கையில் ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியில் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா பதவி வழங்க முடியாது என அதிமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் எம்எல்ஏக்களின் பலம் அடிப்படையில் அந்த ராஜ்யசபா சீட் என்பதை தேமுதிகவிற்கு வழங்க முடியாது என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில ஓபிஎஸ் உட்பட 4 எம்எல்ஏக்கள் தவிர்த்து அதிமுக எம்எல்ஏக்களுடைய பலம் என்பது 62 மட்டுமே உள்ளது. இந்த நிலையில்தான் 34 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்ற முறையில அதிமுகவால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை மட்டுமே உறுதியாக பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இணைந்தால் கூட பாமகவிடம் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களும் சேர்த்து அதிமுக கூட்டணியில் 67 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பாமக, தேமுதிக என இரண்டு கட்சிகளுமே ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க முடியாத ஒரு சூழலே இருப்பதாக எண்ணிக்கை அடிப்படையில் இருப்பதை அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் தேமுதிக தனக்கு சாதகமான தொகுதிகள் என தேர்வு செய்திருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல குறைந்தது 3 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதிமுகவின் சார்பில் தேமுதிக தலைமையிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு பதிலாக கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட ஒதுக்கீடு செய்வதாக தேமுதிகவிற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி என தேமுதிகவிற்கு கடந்த காலங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியலிட்டு தேமுதிக தலைமை ஒரு பட்டியலை தயார் செய்திருக்கிறது. அந்த பட்டியல்ல மதுரையை வழங்குவது கடினம் எனவும், காரணம் என்றால் மதுரையில் அதிமுகவின் முன்னணி நிர்வாகியுடைய மகன் ஒருவர் போட்டியிட இருப்பதாகவும், எனவே கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதிமுகவின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கூட்டணி உடன்படிக்கையின் போது எப்படி ராஜ்யசபா சீட் வழங்குவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க முடியும், எம்எல்ஏக்களின் பலம் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி தேமுதிகவிற்கு அந்த உறுதியை நாங்கள் வெளிப்படுத்த முடியும் என்பது அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் விரைவில் சுமூக உடன்பாடு எட்டுவதற்கு தொடர்ந்து இரண்டு கட்சிகளுமே பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது வரை இந்த தேமுதிக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. வரும் நாட்கள்ல ஒரு சுமூக உடன்பாடு எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இரண்டு கட்சிகளுமே ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.
ராஜ்யசபா சீட் கேட்டு உறுதியாக நிற்கிறது தேமுதிக. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என அதிமுக தரப்பும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியானது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்டோம். நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.